அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 61 நாம் நடமாடுகின்றோம். இன்று நடுச்செய்தியை பார்க்கவிருக்கின்றோம். ஒட்டுமொத்தத்தில் அமைச்சரின் பண்புகள் என்று இந்த திரிகடுகம் சுட்டி காட்டுகின்றது. ஐம்புலன் அடக்கம் கொண்டிருக்க வேண்டும், அரசருக்கு வருகிற தீமையிலிருந்து அவரை காப்பாற்றுகின்ற தன்மை கொண்டிருக்க வேண்டும், வருமுன்னே காக்கின்ற அந்த மேலான முன்னறிவு கொண்டிருக்க வேண்டும். இவை எல்லாமே அமைச்சரின் பண்புகள், துணிவுகள் என்பதாக இந்த திரிகடுகம் சுட்டி காட்டுகிறது. ஐயறிவும் தம்மை அடைய ஒழுகுதல், எய்துவது எய்தாமை முற்காத்தல், வைகளும் மாறேற்கும் மன்னர் நிலை அறிதல், இம்மூவர் சீரேற்ற பேரமைச்சர் கோள். திரிகடுகம் 61. அரசருக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அவற்றை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஆற்றலாக அமைச்சர் இருக்க வேண்டும். அப்போது அதற்கு அமைச்சர் பல்வேறு நற்பண்புகளை, நற்குணங்களை கொண்டிருக்க வேண்டும். அவற்றுள் 3 முதன்மையாக வள்ளுவர் இந்த குறளிலே வைக்கின்றார். தெரிதலும், தெரிந்து செயலும், ஒருதலையா சொல்லுதலும் மாண்டது அமைச்சு. 3 கருத்துக்கள் அங்கு இடம்பெறுகின்றன. ஒன்று தெரிதல். இது ஒரு நல்ல சிந்தனை, நல் எண்ணம், அறிவு இவற்றின் அடித்தளத்திலே எது என்ன என்பது தொடர்பாக அறிந்திருக்கின்ற அந்த ஒரு மேன்மை. அதோடு தெரிந்து செயலும், எல்லாவற்றையுமே அறிந்து ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து செயல்படுதல், செயலற்றவர் அல்ல, செயல் உள்ள ஒரு வீரர் என்கின்ற வகையில் இயங்குதல். மேலும் ஒருதலையா சொல்லுதலும். அப்படின்னா என்ன பொருள்? நேர்மையை சொல்லுதல், உறுதியாக சொல்லுதல், அது எப்பொழுதும் எங்கு என்றாலும் சரி அப்படியே சொல்லுதல். ஆக மாற்றி சொல்லுதல் அல்ல, ஆள் கண்டு சூழல் கண்டு லாபம் கண்டு அல்ல, ஒருதலையாக சொல்லுதல். இப்படிப்பட்ட இந்த சிந்தனை, செயல், சொல் என்கிற இந்த முத்தளங்களிலுமே அமைச்சர் உறுதியாக நிற்கிறார் என்றால் அவர்தான் அமைச்சர். அவர்தான் அரசருக்கு வரவிருக்கின்ற அந்த தீமைகளை தடுத்து நிறுத்துவதிலே வல்லவராக அவர் இருப்பார். இந்த அறிவு தெளிவெல்லாம் இல்லாத ஒருவர் அரசரின் தீமையை அங்கு நீக்க முடியாது. அவர் ஒரு நையாண்டி, ஒரு கோமாளி போன்று அங்கே இருப்பார். இங்கு அமைச்சர்களாக பலரும் இருக்க வேண்டும். ஆட்சி செய்கிறவர்கள் எவர் என்றாலும் அந்த ஆட்சி செய்கிறவர் நிலைகுலைந்து போய்விடாமல், ஆள் பார்த்து செயல்பட்டு அங்கு நீதியற்ற நேர்மையற்ற தன்மையில் போய்விடாமல் அமைச்சர்கள் அத்தகையோராக உயர வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் முற்காத்தல். பொருள் என்ன? நல்ல ஒரு தமிழ் சொல் முற்காத்தல். வருமுன் காத்தல், முன்மதியோடு காத்தல், தீமை நேருவதற்கு முன்னதாகவே அதை தடுத்து நிறுத்தி அந்த அடித்தளத்திலே அங்கு அமைத்துக் கொள்ளுதல், எல்லாவற்றையும் இதான் முற்காத்தல். ஒரு பாட்டு ஒன்று உண்டு. ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ. அரசனுக்கு அரசாட்சி செய்வதற்குரிய சூழல் இருக்கிறதோ இல்லையோ, ராணி இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இருக்கிற அமைச்சர் அந்த அரசருக்குரிய அந்த பாதுகாப்பு அரணாக இருந்து அவரை நெருங்குகின்ற அந்த தீமைகளிலிருந்தெல்லாம் அவரை பாதுகாக்கின்ற முன்மதி கொண்டவராக திகழ வேண்டும் என்பது இங்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. எனவே தான் பொதுவாகவே வள்ளுவர் ஒரு செய்தியை இந்த உலகுக்கு சொல்வார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்வார். அதாவது யாரெல்லாம் வருவதற்கு முன்னால் காத்துக்கொள்வதற்குரிய முயற்சி மேற்கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறாங்களாம்? அதாவது அங்கு எரிமுன்னர் என்றால் என்ன? எரிவதற்கு நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்புக்கு முன்னால் இருக்கின்ற வைக்கோல் போன்று அவர்கள் அழிந்து விடுவார்கள். வருமுன் காக்க வேண்டும். அமைச்சருக்கு அந்த ஒரு தனிச்சிறப்பு இயல்பு இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். அரசரை காக்க வேண்டும். அந்த அரசருடைய அரசாட்சியில் இருக்கின்ற இந்த உலகத்தை, இந்த நிலத்தை, இந்த இயற்கையை காக்க வேண்டும். அதற்குரிய மேன்மையை அடைவதற்குரிய அந்த ஓர்மை தன்மையோடு அமைச்சர்கள் உருவாக வேண்டும், உயர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த முன்மதியோடு நாம் திகழ்வோம், உயர்வோம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருமணமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.